பெரும்பாலான மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறிதான். எப்படின்னா பாஜக தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி பேசுன மாதிரி சின்னதாக ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் ஏன் திடீர்னு எலெக்ஷன் அப்போ தமிழ் மீது அக்கறை வருது மத்திய அரசுக்கு? மத்திய அரசு சார்ந்த நபர்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த எடப்பாடி ஐயா சொல்றாரு, மேடைகளை சொல்றாரு, அரசியல் சம்மந்தப்பட்ட மேடைகளை சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு ஆதிக்கமாக நாங்கள் வந்து டிஎம்கே வீழ்த்துவோம் அப்படிங்கிற விஷயம் அது என்னை பொறுத்த வரைக்குமே மிக 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 சொற்பமான சின்ன சின்ன கட்சிகள் வேணா சேர வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் இவ்வளவு உறுதியாக சொல்றேன்னா, கட்சிகள் சார் சொன்ன மாதிரி அவர் வெற்றி வாய்ப்பு எதை சார்ந்தாமைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த ஓட் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது. இதை தாண்டி யார் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்க போகிறா, அதில் கொள்கைகளை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய கட்சிகளை யார் சேர்த்துக்க போகிறாங்கிறது தான். ஸோ அப்போ கடந்த ஒரு வாரம் 2 வாரங்கள் நம்ம பார்க்குறது ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் அதிகமாகிட்டு இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் தமிழக வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு பெரிய பரபரப்பு வந்துகிட்டே இருக்கு, வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நாளன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமருடைய பயணமும் இருக்கு. அதை ஒட்டி வந்து தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வந்து கூட்டணியை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இன்று வந்து அவருக்கு வந்து ஒரு காலையிலே வந்து ஒரு விருந்து வச்சிருக்காரு திரு எடப்பாடி அவர்கள். அந்த விருந்துக்கு பின்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுராந்தக கூட்டம், அதாவது பிரதமருடைய மதுராந்தக வருகை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஆமா சார். இப்ப பெரும்பாலான மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறிதான். எப்படின்னா பாஜக தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி பேசுன மாதிரி சின்னதாக ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே அவங்க பேசுற விஷயங்கள்லாம் ஏன் திடீர்னு எலெக்ஷன் அப்போ தமிழ் மீது அக்கறை வருது மத்திய அரசுக்கு? மத்திய அரசு சார்ந்த நபர்கள் எல்லாருக்குமே அந்த தேர்தல் நெருங்கினர் தான் தமிழ் மீது அபரிமிதமான அக்கறை வருது அப்படிங்கிறத மக்கள் கவனிக்கிறாங்க. ஈவன் அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டர்ஸா இருந்தாலுமே ஏன் இந்த அதிகபட்ச அக்கறை அப்படிங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்றாங்க. அதுக்கான நியாயமான விஷயங்கள் அவங்க எடுத்து வச்சாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ்ங்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த தமிழ், திருவள்ளுவர் அந்த விஷயங்களே தொட்டுட்டு போறாங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியுது ஏன் அதை பண்றாங்கன்னு. என்டிஏ கூட்டணியில வந்து இந்த தடவை வந்து அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இருக்கு. அது தலைமையில தான் வந்து தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க போறாங்க. அதே சமயத்துல பாமக, தேமுதிக இன்னும் வரல. பாமக, அமமுக வந்து ஆல்ரெடி இப்ப வந்து சேர்ந்துட்டாங்க. தேமுதிக வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டணி பலம் வந்து ஒரு திமுகவுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? உறுதியாங்க, இது வலுவான கூட்டணி. அதையும் தாண்டி இந்த கூட்டணி வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே மீது அதிருப்தியில இருக்கக்கூடிய கூட்டணி. ஏன்னா இப்ப டிஎம்கே கூட போக முடியல, அதனால ஏடிஎம்கே கூட போகிறது கிடையாது. அவங்களோட ஐடியாவே என்னவா இருக்குன்னா ஏடிஎம்கே கூட போயிடலாம் அப்படிங்கிறது. அதுக்கான டைமிங் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கே அடிப்படையே சில பிரிவுகள் இருக்கு, சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதா. ஸோ அதுல ஒரு தெளிவு பிறக்கிறப்ப நமக்கான இடத்த அவங்க இப்பவே இனிஷியேட் பண்ணிட்டாதான் அந்த தொகுதி பிரிப்புங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த கூட்டணிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு உறுதியா பயத்தை உருவாக்கக்கூடிய கூட்டணியா தான் இருக்கு. ஏன்னா நீங்க டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகளுக்கு அதோட கொள்கைகளுக்கு எதிரான கொள்கைகள் கொண்ட கட்சிகள் தான் இப்ப ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றாங்க. ஸோ அப்ப இந்த போட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நேற்று வரை வந்து எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியேற்ற திரு டிடிவி அவர்கள் இன்று வந்து ஒரே கூட்டணியில் வந்து மேடையேற போறாங்க. இந்த முரண்பாடு வந்து தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வாய்ப்புகளுக்கு என்ன பொறுத்தவரை கம்மி தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிடறாரு, பங்காளி சண்டை எங்களுக்குள்ள அப்படின்றாரு. ஸோ அந்த வார்த்தைக்குள்ளேயே தமிழ் மக்கள் ஓப்பனா பேசணும் அப்படின்னா தமிழ் ஜாதி சமூகம் சார்ந்த மக்கள் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம், பிரச்சனையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆமா அது பங்காளி சண்டை அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், ஏன்னா இவங்களோட பர்சனல் லைஃப்லேயே தமிழ் மக்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் பங்காளிகள் கூட பிரச்சனை இருந்தாலும் மொத்த குடும்பத்துக்கு சிக்கல் வருது அப்படிங்கிறப்ப பங்காளிகள் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அதை நம்ம குடும்பங்களை பாக்குறது. ஸோ அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறதுனால இது பெருசா மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க, இது அந்த கட்சி தாய் கட்சி சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மூலம் அவங்க பார்ப்பாங்க. பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பேசிய திரு அமித்ஷா அவர்கள் அடுத்தது எங்களுடைய டார்கெட் வந்து தமிழ்நாடும் அந்த வெஸ்ட் பெங்கால்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. குறிப்பா வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் திரு பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து வருவோம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அந்த உறுதிக்கான கால சூழல் வந்து அமைந்து இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த எடப்பாடி ஐயா சொல்றாரு, மேடைகளை சொல்றாரு, அரசியல் சம்மந்தப்பட்ட மேடைகளை சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு ஆதிக்கமா நாங்க வந்து டிஎம்கே வீழ்த்துவோம் அப்படிங்கிற விஷயம் அது என்ன பொறுத்த வரைக்குமே ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தாலும்
அது கொஞ்சம் ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா தாய் கட்சி டிஎம்கே அப்படிங்கிறப்ப அதை வீழ்த்துறதை பத்தி ஏடிஎம்கே மட்டும் தான் பேசணும், அவங்க தான் ஸ்ட்ராங்கா பேசணும். அதுக்கான முழு பொறுப்பும் தகுதியும் அவங்களுக்கு தான் இருக்கு அதை குறை சொல்றதுக்கு. ஸோ அப்படி இருக்க பிஜேபி உள்ள ஆட் ஆன் ஆகிட்டு கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்றது அப்படிங்கிறது அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதே சமயம் இந்த கூட்டணி வலுவா இருக்குன்னு கேட்டால் உறுதியாக வலுவா இருக்கு. ஆனா அதை யார் பேசணுங்கிறத எடப்பாடியை தான் முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்து தமிழ்நாட்டிற்கு ஊழலை தவிர வேற எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திரு PS கோயல் வைக்கிறாரு. நாங்க வந்து ஆட்சி அமைத்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு திமுக எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு வந்து டிக்ளரேஷன் பண்ணா மக்கள்கிட்ட வந்து அது ரீச் ஆகுமா? அதுதான், அதை எதிர்கட்சிகளோ டிவிக்கேவோ இல்லை NDKவோ அதை பேசுறப்ப அது ஓகே. தமிழகத்துல இருக்க மக்கள் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தமிழகத்துல அரசியல் பண்ற கட்சி, நடப்புல இருக்க கட்சியை குறை சொல்ற கட்சி, பார்வை பாட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து குறை சொல்ற கட்சிகளை சொல்ற வரையும் ஓகே. ஆனா அதை தாண்டி அவங்க சொல்றாங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தமிழகத்துக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த கல்விக்காக தொகுதி ஒதுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பண ஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாத்திலுமே அவங்க அதுக்கான நியாய தர்மங்களை விவாதங்களை வைக்கிறப்ப அது ஏத்துக்கக்கூடிய வகையில இல்லை. உண்மையாவே ஏத்துக்கூடிய வகையில இருக்குன்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க தான் போறாங்க. அவங்க மழுப்பல் பதிலாக தான் அது இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க இந்த இடத்துல டிஎம்கே குறை சொல்றது முழுக்க முழுக்க ஊழலாட்சியா இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் அது அவங்க சொல்றப்ப அதை கன்சிடர் பண்ண முடியலங்கிறோம். ஆனா அது உண்மைதான், ஊழலாட்சிங்கிறது உண்மைதான். NDA கூட்டணிக்கு வந்திருக்கிற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நாங்கள் தான் பாமக அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. திரு ராமதாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க தான் உண்மையில வந்து பாமக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேற்று பேசிய அவருடைய MLA திரு அருள் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா திருமாவளவன் வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு மகன் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த பேச்சு வந்து எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது டிஎம்கேக்கு இணையா ஒரு விஷயத்தை செய்யலாம், பாசிட்டிவா செய்யலாம், இணக்கமா போயிடலாம், நமக்குள்ள இருக்க சிக்கல்கள் இருக்கட்டும், மீன்ஸ் அந்த பாமகோட ஒரு பார்ட்டுங்கிற அதுவா இருக்கட்டும், இல்ல விசிகாக்குள்ள ஒரு குழப்பங்களா இருக்கட்டும், அது ஒரு காலத்துல ஐயாவோட கைடன்ஸ்ல சார் வந்திருக்காரு, அண்ணன் வந்திருக்காரு, திருமணம் வந்திருக்காரு அப்படிங்கிறது ஓகே. இப்ப திரும்ப கூட்டணி செய்யறப்ப அந்த முரண்பாடுகளை தவிர்த்துட்டு நம்ம போகலாம், ஆரம்பத்தில் அப்படிதானே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இணக்கத்தை உருவாக்க பாக்குறாங்க. ஆனா பிராக்டிகலா நம்ம பேசின வரைக்கும் அன்புமணி சாருக்கான அந்த ஆதரவு, இளைஞரோட ஆதரவு அந்த பகுதியில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க அதை நம்புறாங்க. அது அவங்கள மீன்ஸ் அன்புமணி ஐயா கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போறாங்க நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த டிஎம்கே கூட்டணிங்கிறது அவங்களால பொதுவாக நம்ம கேள்விப்படுறோம் அந்த இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள், அது எல்லாமே டிஎம்கேல எந்த வகையிலுமே சாத்தியப்படலை. அவங்க கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவ் வார்த்தைகள் கூட அவங்க சொல்லல. ஸோ அப்படி இருக்கப்ப ஐயா அந்த பக்கம் போறது அந்த மக்கள் மத்தியில ஒரு செட் ஆஃப் குறைந்த பர்சன்டேஜ் தான் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். மதுரை பெரும்பான்மை உண்மை என்னன்னா அன்புமணி ஐயா பக்கம் தான் இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய போதே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்னன்னா கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். மிகப்பெரிய கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. தற்போதைய சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது டிவிகேக்கு வந்து போகக்கூடிய கட்சி அப்படின்னு திரு தினகரன் வந்து இருந்தாலும் இப்ப அவர் வந்து நேற்று NDAக்கு வந்து போயிட்டார். அப்படி இருக்கையில் வந்து இந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் வந்து களம் காண போனாங்க. மிக 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 சொற்பமான சின்ன சின்ன கட்சிகள் வேணா சேர வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, கட்சிகள் சார் சொன்ன மாதிரி அவர் கொடுத்த அழைப்புக்கு ஏற்று வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் சேர்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சார் வந்து ஃபர்ஸ்ட் மாநாள சொல்றப்ப இவ்வளவு அரசியல் புரிதல் இருக்கா, அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லா கட்சிகளும் இருந்துச்சு. நிறைய பேர் பேசினாங்க விசிகா கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா அடுத்தடுத்து அவங்களோட அரசியல் நகர்வு இருக்குல்ல, மக்கள் மத்தியில அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு இந்த டீம் கிட்ட. இவங்க வந்து ஆரம்பத்துல வார்த்தைகளை மட்டும் தான் தெளிவா இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து அரசியலை ஃபேஸ் பண்றப்போ, தமிழக மக்களை ஃபேஸ் பண்றப்போ, இல்ல அரசியலை மக்களுக்கு அவங்களோட அரசியலை புரிய வைக்கிறதுக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்குங்கிறப்ப இவங்களோட வார்த்தைகளை நம்பி நம்ம கட்சியை ஒப்படைச்சோம் அப்படின்னா, இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க சேர்ந்த சின்ன பிள்ளை தண்டங்கள் நம்மளும் சேர்ந்து பதில் சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும் சொல்லி தான் எந்த கட்சியுமே அதை பங்களிப்பு பண்றதே கிடையாது. அவங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த தெளிவுக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தா கூட இந்நேரம் கண்டிப்பா பல கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கனால யாருமே கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்கிறது என்னோட கருத்து. அரசியலில் வந்து நாங்க ஒரு மாற்று கட்சி, அதாவது மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி திரு விஜய் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அரசியல்ல இப்ப தற்போது சூழ்நிலை பார்க்கும்போது அரசியல் மற்றும் ஒரு கட்சியா வந்து டிவிகேவை பார்க்கலாம். ஆமாங்க, அவங்க கொள்கைகள் செயல்பாடுகள் இப்ப இந்த சிபிஐ கிட்ட மாட்டிட்டு இருக்குது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் அவங்க பேசுறாங்களா? இப்ப விஜய் சார் சிக்கல் இருக்காருன்னு புரியுது. அதே சமயம் தமிழ்நாட்டுல சிக்கல்கள் இல்லையா, மக்களுக்கான குறைகள் இல்லையா, நம்ம மிக மோசமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கலையா அப்படின்னா நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நேரத்துல டிவிகேவோட பதில் என்ன, அவங்க சார்பா யார் பேசுறா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ அவங்க எப்படி பாக்குறேன்னா தங்களோட தலைவர் விஜய் நடிப்புல இருந்து அரசியலுக்கு வந்தாரு, அவருக்கு வந்து மத்திய அரசு பிரஷர் கொடுக்குது, மாநில அரசு பிரஷர் கொடுக்குது, அதுல இருந்து அவர் தப்பிக்கிறாரா இல்லையா, அதுக்கு அவருக்கு வந்து என்ன படத்துல உள்ள பாட்டு எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம், அவர் போற அந்த டெல்லி எல்லாம் போறா அங்கே ஒரு பிக் எடுத்து ஒரு சின்ன ஸ்லோமோ கட் போடலாம் அப்படிங்கிற மோட்டோட தான் அந்த ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் இருக்காங்களே தவிர தலைவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதை தாண்டி தமிழக மக்களுக்கு சிக்கல் இருக்குங்கிறது யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அவங்களோட அரசியல் புரிதல் முழுக்க விஜய் சாரை சார்ந்தே தான் இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா, இல்ல வந்து இன்னுமே வந்து
ஒரு நடிகராக தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு தலைவரா வந்து இன்னும் வந்து தொண்டர்கள் வந்து பக்குவப்படுத்தல, தேர்தல் கூட்டணி உறுதிப்படுத்தல, அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல, இதெல்லாம் தாண்டி வந்து எலெக்ஷன்ல வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள்? இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கிட்ட பேசுறபடி பொதுவாகவே விஜய் சாருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. எங்கன்னா அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா அதில் வெல்றதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு. உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. அங்கே இருக்க மக்களுக்குமே அது பிடிக்கும். எதிர்கட்சிகள் இல்லை ஆதரவு கட்சிகள் பயங்கரமாக வேலை செஞ்சாலும் எதிராக வேலை செஞ்சாலும் அங்கே இருக்க மக்கள் விஜய் சாருக்கு இப்படியே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க, அது உண்மை. ஆனால் அதை தாண்டி மற்ற தொகுதியில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஏன்னா நீங்க முதல்ல கேட்ட கேள்வியில அவருக்கு புரிதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, அவர் அரசியலுக்கு வரணும் நினைச்சு எடுத்த முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் அவர் எடுத்து அரசியலுக்குள்ள வந்துட்டாருங்கிற அப்புறம் அவருக்கான கைடன்ஸ், ஆதரவு கொடுக்கக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய, கைட் பண்ணக்கூடிய நபர்கள் கூட இருக்காங்கன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. இந்த இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்காது. ஸோ அவருக்கான ஆதரவு கைட் பண்ணக்கூடிய நபர்கள் சரியா இல்லை. அவங்க கட்சியோட நலனை தாண்டி தன்னோட நலனுக்காக தான் இந்த கட்சியை பயன்படுத்திக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அப்படி ஒரு கட்சி இயங்குது, அதுவும் ஆரம்பத்திலே இப்படி இயங்குதுங்கிறப்ப அது கட்சியோட நலனுக்கு நல்லதே கிடையாது. அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து காலம் கொடுத்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்த திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள் இன்று வந்து அதிமுகவிலே இல்லை. அதே சமயத்தில் வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போர்வடி கொடுத்துக்கிட்டு இருந்த OPS உள்ளிட்ட வந்து கட்சியினர் வந்து இன்னைக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திரு EPS அவர்களை வந்து எதிர்த்தா அவருடைய எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறதுல உண்மையா? அது எப்படின்னா நற்பெயரை பொறுத்தா நான் பாக்குறேன். ஏன்னா மக்கள் எப்பவுமே இந்த பாசிட்டிவான விஷயங்களை தமிழ் மக்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் கேட்டுட்டு போயிடுவாங்க, நல்லா இருக்கேன்னு. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம அந்த வயதான பாட்டிகள்கிட்ட, தாத்தாக்கள்கிட்ட, கிராமங்களுக்கு போகிறப்ப, பொங்கல் திருவிழாக்கள் போகிறப்ப பேசுறப்ப அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே சார்பா எடப்பாடியா இருக்காருன்னு ஓகே. ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா சிரிச்ச முகமா இருக்காரு. அதை உண்மையாக அது இது ஒரு காரணமா கேட்டா ஆமா அப்படி இருக்கு. டிவியில பாக்குறப்ப, தொலைக்காட்சியில பாக்குறப்ப அவர் இப்ப தொண்டர்களையோ இல்லை சின்ன சின்ன பெண் குழந்தைகளையோ சின்ன பசங்களையோ அப்ரோச் பண்றப்ப ஈஸியா இருக்காரு. ஒரு நேரில் இப்படிதான் இருப்பார் போலங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, பாசிட்டிவான ஃபேஸ் இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப சாரை எதிர்க்கிறது சும்மா இந்த சிரிச்ச முகத்தை மட்டும் வச்சுட்டு அரசியல் பண்ணிட முடியாது. அரசியல் மிக டேஞ்சரான ஒரு கேம். அது ஒரு கட்சியின் தலைமைக்கு வர்றாங்க அப்படின்னா அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குள்ள அவ்வளவு ப்ரெஷரையும் தாண்டி அவர் சிரிச்ச முகத்தோட இருக்காருல்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் தான் அவரை நகர்த்தி கொண்டு போகுது நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. திமுக கூட்டணியில வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற கூட்டணி தான் இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணியில வந்து புதிய கட்சிகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. தேமுதிகவுடைய நிலை வந்து இன்னும் தெரியப்படுத்தலை. அப்படிங்கும் போது 4 முதலமைச்சர் வேட்பாளர்களை சந்திக்கிற இந்த தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்புகள் வந்து யாருக்கு பிரகாசமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எதை சார்ந்த அமைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஓட் பேங்க் பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்கு, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்கு. இதை தாண்டி யார் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்க போறா, அதுல கொள்கைகளை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய கட்சிகளை யார் சேர்த்துக்க போறாங்கிறதான். ஸோ அப்ப கடந்த ஒரு வாரம் 2 வாரங்கள் நம்ம பாக்குறது ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டு இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கிற கட்சிகள் தமிழக மக்களோட கொள்கைகளுக்கு, வாழ்வியலுக்கு பொருந்தாததா இருக்கான்னு சின்னதா இருக்கு. ஆனா அதை தாண்டி அதோட நியாய தர்மங்கள் அவங்க சொல்றாங்க. இந்தந்த பகுதிகளில், இந்தந்த தொகுதிகளில் இப்ப பிஜேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க. சோ நாங்க கூட்டணி வச்சா கூட அங்க இருக்க மக்களுக்கு அந்த தொகுதி தான் நாங்க பிஜேபி சீட் கொடுப்போமே தவிர உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில நாங்க தொகுதி பங்கீடு பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு முழு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து ஆளுங்கட்சி மீது வந்து அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு கருதுகோளாகவும் அது அமையும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போதும் இந்த திமுக ஆட்சியில வந்து பெரிய அளவுல வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு செய்யறாங்க அரசியல் விமர்சகர். இது உங்களுடைய பார்வையில? அதான் அந்த விமர்சகர் யார் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பாக்குறபடி என்னன்னா, பொதுவா இப்ப நீ மொபைல் எடுத்து கீழே போயிட்டு ஆளுங்கட்சி மீது குறை இருக்கா அப்படின்னு கேட்டா கேமரா பார்த்து கூட பயப்படாம சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு மக்கள் ஆதங்கப்படுறாங்க. ஒன்றும் இல்லை சார், இப்ப பேசிக்கா நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ரோடு தான் அடிப்படையில ரோடு வசதி. இப்ப மெட்ரோ எனக்கு புரியுது, அது வேலை நடந்துட்டு இருக்கு, கஷ்டம், அதுலயுமே ரோடு போடுறாங்க. ஆனா அதானே இந்த இணைப்பு சாலைகள் இருக்குல்ல, சென்னையில நான் சொல்றேன், அதை போடுறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதான அடிப்படை. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை வாக்கிங் போது சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க, இல்ல ஒரு பிறகு நெடி பைக்ல போறாங்க, ஆட்டோல போறாங்க, கேப்ல போறாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு சின்ன ஒரு அதிர்வு எவ்வளவு பெரிய ஆபத்து உண்டாகும், ஒரு தலைமுறையே கட் பண்ணுவது. அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேணாம். சோ அப்படி இருக்கப்ப அதை சரி பண்ண முடியாத அரசாங்கம் எதை சரி பண்ணிருப்போது? ஏன்னா இவங்கலாம் நிறைய பேசுறாங்க, சென்னைக்குள்ள வந்து இந்த மழை நீர் வடிகால் திட்டம் செயல்படுத்தப்படலை அப்படின்னு. அதுக்கு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். ஆனா அதெல்லாம் கொடுத்துருப்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சாதாரணமான சாலைகளையே அவங்களால பிளான் பண்ணி போட முடியல. தாரை மிக்ஸ் பண்ணி போட்டா போதும், அதுவே பண்ண முடியலங்கிறப்ப நீங்க எப்படி கீழே பிளான் பண்ணி பண்ணுவீங்க, மற்ற திட்டங்களை செயல்படுத்துவீங்க? சோ அடிப்படையான திட்டங்களை, மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தாம இருக்கனால மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. அதெல்லாம் பொய்யான வார்த்தை. மக்களுக்கு எதிர்மனல் இல்லைங்கிறத மிக மிக பொய்யான ஒரு அஜெண்டாவான வார்த்தை. பொதுவாகவே நான் சொல்றது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஈவன் அவங்க ஓட் பண்ண தான் போறாங்க டிஎம்கேக்கு, ஆனா அவங்களுக்கும் ஒரு அதிருப்தி மனநிலை இருக்குன்னு நான் சொல்றேன். பிரதமர் வந்து தமிழ்நாட்டு வருகையின் போது
மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாம் ஒரே மேடையில் வந்து ஏறப்போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. பிரதமருடைய வருகை தமிழ்நாட்டிற்கு குறிப்பா வந்து அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஆயிடும், உறுதியா பலம் கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம பிஜேபி தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே மீது நம்பிக்கை வருது. ஏன்னா எஸ் இப்போ டிஎம்கே பிஜேபியை உள்ள விடாம பல கருத்தியலாவும் என்னதான் பி டீம் அதுன்னு சொல்லிட்டாலும் மக்கள் பார்வைக்கு கருத்தியலா ஒரு விடாம ஈக்குவலா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அளவுக்கு கூட்டம் போட்டு மக்களை ஒன்னா சேர்த்து அவங்க கொள்கையை பேசி பரப்புறதுக்கான ஒரு ஸ்பேஸை ஏடிஎம்கே உருவாக்கி கொடுக்குது இல்ல. ஸோ அந்த விஷயம் தமிழகத்தில் இருக்க பிஜேபி தொண்டர்களுக்கு ஏடிஎம்கே மீது நம்பிக்கை உண்டாக்குது நான் சொல்றேன். அது ஏடிஎம்கேட வளர்ச்சிக்கு நல்லதுதான். ஏடிஎம்கேட வளர்ச்சிக்கு நல்லது. இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் நேர்மையாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.